அதனால்தான் 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகும் 75 இடங்களை இயற்கையை வெற்றி பெற்றிருக்கிறது. நீ என்ன பண்ண? 2006 திமுக ஆட்சி, 2011 என்னாச்சு? எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுவதற்குடன் திறனில்லாத கட்சி திமுக. முடிந்ததா? பெற முடிந்ததா? பெற முடியவில்லை. 2001 என்ன நடந்தது? 96 இருந்து 2001 வரைக்கும் யாருடைய ஆட்சி? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. 96 என்ன சொன்னாங்க? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற தொகுதி 4 தொகுதி வெற்றி பெற்றது. அம்மாவே தேர்தலில் தோல்வியுற்றார்கள். என்ன சொன்னாங்க? அதிமுக இட்டோடு அழிந்து விட்டது, அதிமுக கதை முடிந்து விட்டது, அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். அம்மா மீது வழக்கு, அம்மா சிறையில் அடைக்கப்பட்டார்கள், அவருடைய அரசியல் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொன்னார்கள். எல்லாரும் சொன்னோம். இந்த கட்சியில் இருக்கிற தலைவர் எல்லாம் போனான். ஆனா தொண்டம் போல, இன்னைக்கும் போல, நேற்றும் போல, இன்னைக்கும் போல, நாளைக்கு போக மாட்டான். அதிமுக தொண்டை எந்த காலத்தில் எந்த நிலையிலும் அதிமுக தான் உயிரே போக மாட்டான். ஆனா எங்களை பழைய வரி பிடித்தவர்கள், இந்த தலைவர்கள் இருக்காங்க, அனுபவிச்சவங்க, அவர் போவாங்க வருவாங்க போவாங்க. அவங்கள பத்தி தொண்டனுக்கு கவலையே கிடையாது. எம்ஜிஆர், அம்மா, எடப்பாடியார் அடையாளம் காட்டினா அவங்க தலைவர். அப்படிப்பட்ட ஏக்கம் அன்னைக்கு எல்லாம் சொன்னாங்க அதிமுக அழிந்தது. ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, ஒரே குரல் மட்டும் ஒலித்தது, உயிர் உள்ளவரை இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவுவேன் என்று சொன்னாங்க அம்மா. 5 வருஷம் கூட இல்லைங்க, 5 வருஷம் கூட ஆகல, 5 வருஷம் கூட அம்மா காத்திருக்கல. 2.5 ஆண்டு காலம் தான். 96 மிகப்பெரிய தோல்வி. இந்த இயக்கத்தில் இருந்த முன்னணி தலைவர்கள் எல்லாம் இந்த இயக்கத்துக்கு வெளியேறிட்டாங்க. யாரும் இல்ல. நெடுஞ்செழியில இருந்து, பண்டூர் ராமச்சந்திரன்ல இருந்து எல்லா தலைவரும் வெளில போயிட்டான். கூப்பா கிருஷ்ணன் இருந்து. அந்த நிலையிலும் அன்றைக்கு அம்மா சொன்ன வார்த்தை, மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சியை நிறுவுவேன்னு சொன்னாங்க. 2 ஆண்டு காலத்துல நடைபெற்ற 98 நாடாளுமன்ற தொகுதியில மிகப்பெரிய ஒரு கூட்டணியை வைத்து வியூகத்தை வகுத்து 30